கை நிறைய சம்பளம் தாங்கணுமா வீட்டில் போய் படுத்து தூங்கணுமான்னு இருக்கக்கூடாது. வேற நாளைக்கு இந்த நம்ம காவலூர்ல உள்ள பங்காளி ஊரா நினைச்சுக்கிட்டே கிடக்கணும். என்னன்னு நேற்று நம்ம ஊருக்கு அந்த டான்ஸ் சாந்திக்கு இப்படித்தானே இருந்துச்சு. என்னது அதை மட்டும் ஏமா கேளுங்க. அக்கா பாட்டு பேச்சு அவன் மனசுல இடம் பிடிக்கணும். சரி பிடிச்சிருவா. அம்மா ஏங்க இந்த மாதிரி வேலை நம்ம எங்கேயும் பார்த்துருக்கோமா? பிடிச்சிருக்கியா? ஏன்னா அந்த வேலையவா பிடிப்பா. காதல் வைபோகமே காணும் நன்னாளிலே வாடி ஊர்வலமாய் கொடிக்குள்ளே குடியிலே ஆனந்த பண்பாடும் காதல் வைபோகமே
ஓடுது, அரைக்குது, தள்ள போகுது. ஆமா உங்கள்ட்ட பேசுறதுக்கு அவங்களுக்கு ஒரு கும்பிட போட சொல்லுவா, ஒரு காந்த ரெண்டு கும்பிட சொல்லுவா. எவ்வளவு தாய்மார்கள் உட்கார்ந்துருக்காங்க இல்லையா? மங்களகரமா எவ்வளவு பெரிய அழகிய கூட இருக்கு இந்த கூட்டத்துல. ஆம்பளை கூட்டம் பூரா ரோட்ல உட்காந்துருக்காரு. அந்த ஆம்பளை கூட்டம் பூரா நாங்க பார்த்து சொல்லணும், இந்த அக்கா சூப்பரா இருக்கா, அந்த பொம்பளை பிள்ளை சூப்பரா இருக்காங்க. நாங்க சொல்லணும்னு வச்சுக்கோங்க, நாய் கூட நக்காது. முகரைய பாரு, முகரைய இல்ல சோத்த விட்டு பிய திங்கிறியா? நீ சோத்த நிக்கிற, சோத்த விட்டு சுத்தம் பதிக்கிறியா? அந்த ஒரு அந்த நாங்க மொபைல் எல்லாத்தையும் வரவழைக்கன்னு சொல்றியா? எதுக்காக தெரியுமா?
சுதந்திரம் போன எரிச்ச மசல் எங்க இருந்த தெளிவா பேசுறேன். ஆம்பளை ஊரான் கனவு காண்டு பாலக்கட்டத்தூர் இதுல ஊரான் செல்ல வச்சு நோண்டிக்கிட்டு நோண்டிக்கிட்டு செல்ல வச்சு மொட்டை குண்டி படம் பார்க்கறான். நான் தெரியாம கேட்கறேன், ஆம்பளை மொட்டை குண்டி படம் பார்க்கறான்னு உனக்கு பிடிச்சிருக்கு செல்லே நீ வச்சுக்கிறாத மாதிரி அப்படியே சுத்த விசுவாசி மாதிரி வாங்கி பூட்டு கொடுக்குற மாதிரி பேசுற பீட்ட செடி அங்கு வயிறு அங்கு ஒரு விஷயம் உனக்கு எனக்கு பந்தயம் சாந்தி மக்கா மக்கா நான் ஆண் சார்பா பேசுறேன் பேசுறேன் என்னுடைய பேச்சு நீ ஜெயிச்சு வச்சுக்க சட்டம் கூட உனக்கு அடிமைக்கு நான் வர்றேன். நீ தோத்து வச்சுக்க காலையில கொள்ள குடிக்க என் பொண்டாட்டி வந்துறியா வரியாடி அப்புறம் என்னடி மக்களை இந்த மயிரா பொம்பளை நீ பெரிய ராங்கு நீ பேசுவா நான் கேட்டு வேற எவ்வளவு கிழிச்சா பாருங்க அவன்கிட்ட பேச குருண்டு அங்கு வராண்டு ரப்பா பேசுறது எனக்கு என்ன தெரியும். என்னைக்கு ரேஷன் கடையில் ஆம்பளை போட்டா ஊரா தூக்கிட்டு பொம்பளை போட்டா சொல்லுவாங்க நீ பேச தெரியும் உள்ள உலகமே பெண்களுக்காண்டி உலகம் ஆம்பளைக்கு உண்டான உலகம் கிடையாது. அப்ப வந்து ஒரு புருஷனோட கட்டுப்பாட்டுல ஒரு பொம்பளை இருந்தா பெண் இருந்தா அந்த பொண்ணு ஒழுக்கமா இருந்துச்சு, குடும்பம் நல்லா நேரு சீரா போனுச்சு. இன்னைக்கு பூரா ஆணுக்கு பெண்ணு சரிசமா உங்களோட நாங்க பெருசு பெருசு அப்படின்னு நீங்க என்னைக்கு நீங்க குண்டி எப்படி கீழ்ச்சி போட்ட மாதிரி இப்படி தூக்க ஆரம்பிக்கலாம். நிறைய குடும்பம் இன்னைக்கு பூரா பிச்சை எடுத்துட்டு தெருவில் சிரிச்சுக்கு தெரியும். உங்களுக்கு சுதந்திரம் பேர்ல இங்க சுதந்திரங்கிற பேர்ல நீங்க உங்க தன்மானத்தை இழக்கிறீங்க, நிறைய விஷயங்களை இழக்கிற. அதை விட்டு நீ வாட்டுக்கு சுதந்திரமா இருக்கிற சுதந்திரமா என்னடி சொல்றேன் உன் வீட்டுல கூட நடுநாய் வீட்டுல கூட பொட்டநாய் வீட்டை சிரிக்கி சுதந்திரம் முகரே பாரு முகரே கருத்துல முடிச்ச தரமா பேசுறேன். ஒன்னெல்லாம் கட்டிட்டு போனா குடும்பம் விளங்க மாடி கட்டிக்கிட்டு போய் நீ வீட்டு வாசப்பட நில வாசப்பட காலை தூக்கி வச்சேன்னு வச்சுக்க வக்கமா கிழங்கு ஆத்தனை அப்படி தூக்கிடுவேன். உன் கையில வெஞ்சன கஞ்சி இது வாங்கி குடிச்ச முடிச்சுக்க அப்படி கல்லுல மூத்துற மாதிரி தான் இருக்கும். நீ குழம்பு வச்சாலும் ஆமா அவருக்கு சரியா சொல்றாரு. உனக்கு ஃப்ரீ டிக்கெட்டா எங்களுக்கு பூரா பஸ்ல காசு வாங்கிட்டு இருக்காங்க பூரா அவர் வந்து கூட சொல்லி போயிருக்காரு. அதனாலதான் உங்களுக்கு வச்சாங்க நாப்பு இப்ப பூரா கம்மாவட்டம் நிப்பாட்டிட்டாங்க சோட்டுக்கணும். ஆமா மயிரை புரிஞ்சுறாங்க புந்திய தூக்குறேன் நாங்க கம்மாவட்டுக்கு போறேன் கம்மாவட்டுல போய் அப்படியே பொல்லாங்க பிறந்த படுத்துட்டு அப்படியே விளையாடுறது சுத்தத்துல போட்டுக்கிட்டு திருப்பத்தூர் பைசான்ல பண்ணி குட்டியே உள்ள போடும். நான் தெரியாம கேட்கிறேன் எதுக்கு எடுத்தாலும் இது ஒரு விஷயம் இதை ஒரு விஷயத்த சொல்லிடுறீங்க. ஆம்பளை குடிக்கிறான் ஆம்பளை குடிக்கிறது தப்பா சரியா யாரு சரி என் கையை கொடுத்தா பறிச்சிருவேன் நான் சரின்னு. இப்ப இந்த கூட்டத்துல நிறைய பேர் ஆம்பளை குடிப்பாங்க, ஒரு சில கூட குடிக்க மாட்டாங்க. அதிகமா குடிச்சாங்க பார்த்தா தள்ளாட ஆரம்பிப்பேன். ஒரு கொட்டு ஆப்பு பறிச்சுன்னு தள்ளாடிங்க, சில ஆளுக்கு ஆப்பு வரையும் தாங்க புல் வரையும் புல்லு பறிச்சுன்னா தள்ளாடாங்க. அதிகமா குடிச்சவங்க பார்த்துன்னு தள்ளாடுங்க. இப்ப நாங்க கூட எங்க உள்ள ஆம்பளை கூட ஒட்டு மொத்தமா எல்லாம் சேர்ந்து நாளையில இருந்து நாங்க குடிக்க மாட்டோம்னு ஒரு சத்தியத்தை எதிர்க்க சண்டாளி மக்களை தமிழ்நாடு அரசாங்கமே தள்ளாடி தர முடியும். நாங்க கொடுக்குற வருமான வரி இருந்துட்டேன் உன் குண்டிய பசுங்க ஓசியா வச்சுக்கிட்டு போறோம். ஓசி பசுங்க நாங்க கொடுக்குறதாண்டி வருஷத்துக்கு ஒரு தடவை பொங்கலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை பொங்கலுக்கு ரேஷன் கடையில் 1500 2000 ரூபாய் வாங்கி முக்காக்கில் பச்சரிசி ஒரு மலை கரும்பு இத தண்டி வெள்ளை கட்டி மண்ணை பழத்தை வாங்கி இதற்கு திங்கிறடி காசாடி
50,000 18,000 கொடுத்தாங்கடி. ஆம்பளை மங்கு 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 உழைக்கிற மணி எங்களுக்கு ஒரு 500 ரூபாய் தண்ணி அடிக்க தராங்க. எங்களுக்கு சனியை முடிச்ச மாதிரி கருப்பு சீனி அது வந்து வாங்கிட்டு வரக்கூடிய பிய திங்கிறோட வாங்கி வாங்கி நக்குனிய அப்ப தானே இல்லையா நாங்க மட்டும் பார்த்தோம்னா நீ தானே பிய திங்கிற தின்ன அம்மா உனக்கு தான் காசு கொடுக்குறாங்க. ஓ அப்ப நீ சமைச்சு போடுறத நாங்க பிய திங்கிற மாதிரி நக்கி திங்கிறோம்னு சொல்றாங்க. அடி சண்டாளி மகளே, ஒரு கட்டின புருஷனுக்கு நீ சமைச்சு போடுற அதுல ஒரு சுயநலத்தோட தான் நீ சமைச்சு போடுற. எப்படி அதே நீ இப்ப எனக்கு நீ பொண்டாட்டின்னு வச்சுக்க அது ஒரு பேச்சுக்கு தீ நான் சுட போகுது. உன்னைய கட்டினாலும் உன்னைய கட்டுறது ஒண்ணுதான் பண்ணி கட்டுறது ஒண்ணுதான். என்னடா அது பண்ணிக்கிட்ட ஒரு பெரிய மகத்துவ குணம் இருக்கும் உனக்கு தெரியுமா? அப்புறம் எப்படி பண்ணிய பேசுவேன் நான் சொல்றேன். இந்த பண்ணிக்கிட்ட ஒரு சிறந்த ஒரு பண்பு இருக்கு. மனிதனோட மிகப்பெரிய அற்புதமான ஒரு பண்பு இருக்கு. பண்ணிய பற்றி தெரியாது. அப்படி என்ன மகிழ்ச்சிக்கடி பண்ணிய பற்றி பேச காவல் பண்ணிக்கிட்ட ஒரு குணம் இருக்கு தெரியுமா? பண்ணி பல குட்டி போடும். பல குட்டி போட்டாலும் எந்த குட்டி எந்த மார்பு காம்புல வாய வைக்கணும் அது அடுத்த மார்பு காம்புல பெரிய குட்டி ஆகிற வரையும் வாய வைக்காது. தெரியுமா? தெரியுமா? கண்ட 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 வாய வச்சுட்டு வாய் முன்னாடி போச்சு இது முன்னாடி போச்சு நான் பத்தி பத்தி இருந்துருந்தேன். அதிகமா பேசுற பெண்ணை கண்டவன் எனக்கு பிடிக்காது. ஆம்பளை பேசுறா அது ஒரு நாயா இருக்கு. ஆமா நீங்க பேசி அப்படியே 2-3 குடும்பம் அப்படியே பொழந்து தெரிச்சு ஓடி போயிடுச்சு. யாரு வாழ வைக்கல? யாரு வாழ வைக்கல? நீங்க வாழ வச்சிருக்க. அடியே என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க? அழகா ஓட்டு போட்டு நான் கொடுத்து ஒழுங்கிருக்க கூட நான் தெரியாம கேட்கிறேன். இந்த உலகத்துல ஆம்பளை அழகா பெண் அழகா யார் சொன்னா? ஆம்பளை நான் அழகு. நீ பெண்ணு ஆற்றால் பியூட்டி பார்லருக்கு போய் ஐப்ரோவை சரி பண்ணி பேரளவில் எடுத்து முட்டப்பா பூசி சடமாட்டியை பின்னி மஞ்சள் தேய்ச்சாலும் அழகு. ஆம்பளை அப்படி நாங்க கிடையாது. விறுவிறு போய் குளத்துல முங்கி குளிச்சுட்டு வெள்ளை வட்டி வெள்ளை சட்டையை கட்டிக்கிட்டு கோயில கை நிறைய திருநூறு எடுத்து நெத்து நிறைய பட்டியா போட்டு வச்சுக்க மீச்சியை திரி விட்டு ஆம்பளை மாப்பிளை சொக்கா நிற்பான். இந்த உலகத்துல இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து ஆண் ஜீவராசிக்கும் அழகு. நிரூபிக்கவா? நிரூபிக்காடி இப்ப பாரு நான் சொல்றேன் பாரு. ஆண் சிங்க அழகா இருக்குமா பெண் சிங்க அழகா இருக்குமா? ஒத்துக்கிறீங்களா? காளை மாடு ஜல்லிக்கட்டு மாடு பார்த்துருக்கேன். மஞ்சள் ரொட்டு மாடு அந்த மாடு நல்லா இருக்குமா பசு மாடு நல்லா இருக்குமா? ஜல்லிக்கட்டு மாடு அழகா இருக்கும். ஆண் மயில் அழகா இருக்குமா பெண் மயில் அழகா இருக்குமா? ஆண் மயில் அழகா இருக்கும். நீ வீட்டுல வளர்க்கறதுல பெட்டக்கோழி கோழி அழகா இருக்குமா சேவல் அழகா இருக்குமா? சேவல் அழகா இருக்கும். இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து ஆண் ஜீவராசி பூரா அழகா இருக்கும்போது ரெண்டு பீதி நீ முண்டாய் ரெண்டு பீட்ட செருக்கி நீ என்ன அழகு ஏமா ஈர புடுங்க சொல்லல ஓட்டிட்டு தான் போனது. பீட்டுல பையில விலங்குகள் அழகு பறவைகள் அழகு சொல்லி ஒத்துக்கிற. ஆனா மனிதன் உரு நம்ம மனுஷங்க இருக்கா பாத்தியா அது நாங்க தான் அழகு. நீங்க அழகு கிடையாது. நாங்க தான் அழகு. நீங்க அழகு கிடையாது. அது மட்டும் கிடையாது. நீ குனியில ஜெயிச்ச மாட்டா நீ எதுக்கு நீ பணிகிற மாதிரி தெரியல. என்னமோ யோசிக்கிறாங்க. என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு சொல்லு இப்ப தண்டா நான் வந்துருக்கு. சொல்லு ஆமா ஆட்சியம்ல அழகா இருந்து என்னத்துக்கு? பொம்பளை நாங்க இருந்தா குட்டி போடுவோம் இனப்பெருக்கம் செய்வோம். உங்களால முடியாது. இந்த நீ சொல்ல ஒரு எனக்கு புரியுதுங்க. கோழி சேவை அழகா அஞ்சுங்க சேவை எல்லாம் ஒண்ணு. சேவை அழகா இருந்து என்ன ஒண்ணு நாங்க பொட்டை கோழி முட்டை போட்டா தான் உங்களுக்கு பெருமை பண்றேன். சேவை உன்னை விட்டு புருஷன் நாடகத்துல போக கூடாது. தம்பி புருஷன் பொண்டாட்டி தானே நீங்க? இந்த புள்ள புருஷனுக்கு இந்த புள்ள பொண்டாட்டி. ஆமா நான் புரிஞ்சேன். ஓ பண்டமாற்ற முறையில் சேர்த்துக்கிட்டேன். மாத்தி கேட்கல என்ன சொல்லி என்னமா இது வேற பண்டமாற்றம் மாம்பழம். ஏய் இங்க ஒரு இதுவா இல்லனே நான் சொல்ல போதாம. ஏய் மாம்பழம் மாற்றம் ஏன் தம்பி சந்தேகப்படுற? கண்டவரை ரொட்டி டீ கடையில் வரிக்கி ரொட்டி கிடக்கும் பாரு அது மாதிரி எப்படி மாம்பழம் தான். ஹலோ தம்பி யாரு நீ மேலால பார்த்து சொல்றேன். துணியை போட்டு மூடி இருக்கனால அப்படி நடிக்க உனக்கு தெரியும். மாம்பழம் இருக்கு நல்ல டெம்பரா இருக்குமா குழப்பம் இருக்கும். தம்பி நீ என்ன
சொல்லிக்கிறேன் இதாரு, வியாபாரி பூராமே அப்படித்தான் சொல்லுவாங்க. ஏப்பா இந்த பழம் நல்லா இருக்குமா, இந்த டீ நல்லா இருக்குமா அப்படின்னா நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம எதா இருந்தாலும் ஆராய்ச்சி பண்ணாம விடக்கூடாது. உன் மாம்பழத்துல காம்பு இருக்கா ஏன்? கேட்கிறேன். காம்பு இருக்கும். காம்பு பால் வருதா? காயில ஒரு பழத்துல வராது. காய்ல வரும் பழத்துல வராது. அதுக்கு தெரிஞ்ச வர கூட உனக்கு தெரியல. பழத்தை லேட் அப்படி காம்பை நசுக்கி விட்டா ஊன் தண்ணி அப்படின்னு மாம்பழம் இருக்கிற ஆள் மாதிரி கிடையாது. இதம்மா, இதாரு, உன் மாம்பழம் தித்திப்பா இருக்கு. கேட்ட கேள்வி பதில் சொல்லு. உன் மாம்பழம் தித்திப்பா இருக்குமா? சாப்பிட்டு பார்த்தா தெரியும். ஏன் நீங்க சொல்றீங்க அது காரணம் இல்லாம கேட்க என்ன மாட்டேன். காரணம்? மாம்பழம் ஈஸி ஆரம்பிச்சிருச்சு. மத்த ரோட்ல போ, ஒரு அக்கா கூடியில மாம்பழம் கேட்பான். ஒரு மாம்பழத்தை கீத்துக்கிட்டா சரி. வச்சிருக்கான். அக்கா மாம்பழம் நல்லா இருக்குமான்னு கேட்பான். இந்த கீத்து மாதிரி தப்பா தப்பு சொல்லும். அதே ஒண்ணு உன் மாம்பழம் நல்லா இருக்குன்றீங்க, ஒண்ணு உன் கீத்த ஒண்ணு கொடு. இல்ல இல்ல கீட்ட தண்ணினாச்சும் காமி. எங்க அப்பா தான் கீத்துக்கு வேணுமா? உங்க அப்பத்தாவோட கீத்துக்கு எங்க ஐயா கருப்பே கல்யாணம் இருக்காரு. அவர் வந்து கேட்டாருன்னா கொடுக்க சொல்லு. யாருக்கு சொல்லுவோம் மாம்பழம்
சாந்தி என்னங்க திரும்ப நேரம் நெல்லு குழந்தை மனம் அதை செஞ்சிருந்தா அது எதுக்கு இப்படி எல்லாம் அர்த்தம் சாதிக்குது. பாப்பம் செஞ்சு தருவீங்க பாப்பம் தொலையா போனா தொலைல அப்பா தொலை இருந்துச்சுன்னா அது அதிர்ஷ்டம், குழந்தை தொலை இல்லைன்னா தான் அது ஆப்பம். ஆப்பம்னா கொஞ்சம் முட்டை பணியா இருக்கு இல்லையா? ஐயோ அது முட்டை தள்ளி கிடக்குது. என்ன பண்றீங்க? வெறும் மேடை சுத்தி என்ன வெறுப்பா சொல்றீங்க? 810 என்ன? எறும்பு மருந்து மூக்குல கப 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 கபன்னு ஏறும். அந்த வருஷத்துல ஒரு நாள் தானே வர்றாங்க. அதனால மயக்க படபட படபட சுதாரி கூட இருக்கணும்னு எழுந்து போட்டுருக்காங்க. இல்லவா சாந்தி நீ பிடிச்சிருக்கா? பைத்தியமா? பைத்தியம் பிடிக்க முடியும் சண்டாளி மாலை உன்னைய பண்ணா அப்புறம் பைத்தியம் பிடிக்காம வேற என்ன பிடிக்கும்? நீ ஊர்ல பண்ணும்போது பைத்தியம் உனக்கு பிடிக்காது, என்னைய பண்ணும்போது மட்டும் உனக்கு பைத்தியம் பிடிக்கும். என்னையா? ஐயோ, நீ அந்த பிள்ளை உள்ள கோபத்துல பைக்கை உடச்சு போடாத. சாந்தி நடராஜு அண்ணே வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எனக்கு கல்யாணம் ஆகலை, எங்க அக்காவை கேட்கிறேன். வீட்டுல அம்மா அப்பா 2 அக்கா. ஆமா, ஒன்று ஏர்வாடியில் வெட்டி கொடுத்துருக்கு, இன்னொன்று தூத்துக்குடியில் வெட்டி கொடுத்துருக்கு. ஏ சாந்தி நடராஜு பையன் நல்லா படிக்கிறாங்களா? அக்கா பசங்க தூத்துக்குடியில் வெட்டி கொடுத்துருக்கு. அக்கா அது உப்பளத்தில் விட மாட்டேங்குது. மச்சான் உப்பப்புறம் கூட்டுறாங்க. அக்கா உட்காந்துட்டு உப்பப்புறம் பேசி சாந்தி ஏன் நடராஜு என்னன்னு சின்ன பையனை ஸ்கூல்ல சேர்த்தாச்சா? என் சின்ன கமையன் சின்ன கமையன் ஒன்று ஏர்வாடியில் வெட்டி கொடுத்துருக்காரு. அஞ்சா கீழ்பாக்கத்துல இருக்காரா? மச்சான் துபாயில் ஏற முடியும், எதுல? ஃப்ளைட்டில் ஏற முடியாது, சட்டையை கட்டியாங்க. எப்படி இப்படி காதல் தெரியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். என் காதல் சொல்லுங்க. சொல்லுங்கள். ஒரு மாமனார் வரலங்க என்ன வேடு வந்துருக்க? சாந்தி நடராஜ், என் காதல் எப்படி காதல்? சொல்லுங்கள் பார்ப்போம். உன்னைத்தானே லஞ்சம் என்று நம்பி வந்தாய் நானே. ஒரு பூவெடுத்து ஒரு மாலையிடு விரிநீதலிட்டு
மாட்டியா? இல்ல இல்ல யாரு நீ பாடும்போது அந்த புள்ள பாவம் அதுவா தனியா ஆடிக்கிட்டு கிடக்காது. அந்த பிள்ளை சொல்லிச்சு மயங்கினேன்னு சொல்லி தயங்கினேன் உன்னை விரும்பினேன்னு இருக்கிறேன். இல்லம்மா உரிமைனா என்ன என்னம்மா அந்த புள்ள பல்லு விளக்காத மாதிரியும் நீ நம்ம பல்லு விளக்க போற மாதிரியும் விரும்பினேன்னு சொன்னீங்க. விரும்பேன்னு சொல்லியா? அதே உண்மையான கேட்டேன். மயங்கினே